இளமதி வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப போலீஸ் வர்றாங்க. பரமனை சட்டைய புடிச்சு இழுக்கிறாங்க போலீஸ். பரமன் கிட்ட சொல்றாங்க, உன் ஆட்டோல இருந்த 2 லட்சம் ரூபா எனக்கு பிரச்சனை. ஸ்டேஷனுக்கு ரிஷி பரமனை இழுத்துட்டு வந்து விசாரணை பண்றாரு. அப்ப பரமனை கம்ப்ளைண்ட் பண்ண ஆளு வந்து சொல்றாரு, இந்த அம்மா 2 லட்சம் ரூபா எங்க பேங்க்ல லோன் போட்டிருந்தாங்க. அந்த 2 லட்சம் ரூபா சாங்ஷன் ஆயிருச்சு. அந்த பணத்தை இந்த அம்மா கிட்ட நாங்க கொடுத்துட்டோம். இவங்க எங்க கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு வெளியே போகும்போது இந்த பரமன் அந்த அம்மா காசை மிரட்டி புடுங்கிட்டான் சார். இதை கேட்ட உடனே ரிஷி லாக்அப்ல பரமனை தள்ளுறாரு. இளமதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. ரிஷி கிட்ட கேக்குறாங்க, பரமனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்றீங்களா? அதுக்கு ரிஷி சொல்றாரு இளமதி கிட்ட, கேஸு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பரமன் மேல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளமதி பரமன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டுருவேன். பரமனை வெளியே விடுறதுக்கு சான்ஸே இல்ல இளமதி அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி போயிடுறாரு. பரமன் இளமதி கிட்ட கேக்குறாங்க, என்ன சொன்னாரு சாரு? அதுக்கு இளமதி சொல்றாங்க, உங்களை வெளியே எடுக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு பரமன் சிரிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.